ஒரு ஊரே வெள்ளத்துல மேர்ந்தாலும் நாம குடிச்ச காப்பிக்கு இன்னும் காசு கொடுக்கலையான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ரிலாக்ஸான ஸ்டோரி. உலகத்திலேயே ரொம்ப ரிலாக்ஸான ஆள் யாருன்னு கேட்டா இவரதான் சொல்லணும். வீட்டை சுத்தி வெள்ளம் வந்து கதவு வழியா தண்ணி உள்ள பூந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ஆளு ஜன்னல் வழியா அதை சீனிக் வியூ மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தண்ணி ஏறுது, ஆனா இவர் அசால்ட்டா காப்பி குடிச்சுக்கிட்டு லேப்டாப்ல படம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அழகா துணி அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வெள்ளம் வந்தா என்ன, கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க தண்ணி ரொம்ப மெதுவா மேல் தளத்துக்கு போடுறாரு. அங்க இருக்கிற நாய்ங்கெல்லாம் நீச்சலுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருச்சுடான்னு ஒரே குஷியில ஸ்விம்மிங் ரேஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில இந்த ஆளுக்கு ஒரு ஆசை, வீட்டுக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கும் போது நாம ஏன் ஒரு ஷவர் பாத் எடுக்க கூடாது? பாத் டப்ல படுத்துக்கிட்டே ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு குளிக்கிறாரு. 2வது மாடிக்கும் தண்ணி வரவும் நைஸா பரனுக்கு ஏறிடுறாரு. அங்க உட்கார்ந்து மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்கிறப்போ தண்ணி இவர் காலை தொடுது. அதுக்கப்புறம் சரி இனிமே இங்க வேலைக்கு ஆகாதுன்னு வீட்டு மொட்டை மாடிக்கு ஏறிடுறாரு. அங்க போயிட்டு சுத்தி பார்த்தாதான் தெரியுது ஊரையே காணோம். உலகம் முழுக்க வெள்ளத்துல மூழ்கி அப்போகாலிப் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இவரு இவ்வளவு நேரம் இது ஏதோ காவிரி உபரி நீருன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு போல.